Hello T Squad, welcome to the another video in Sound of Sakti. இன்னைக்கு என்ன அப்படின்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சது, ரிசல்ட்லாம் வந்துச்சு. ஸோ சென்ட்ரலில் வந்து திரும்பி தாத்தா வந்துட்டாப்புல. ஸ்டேட்டில் வந்து 40 டிஎம்கே எடுத்துக்கிச்சு. ஓகேவா? ஸோ அது இங்கே பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்த அதே நாள்லேயே இன்னொரு ரிசல்ட் வந்துச்சு. இப்போது இங்கே வந்து இந்த எம்பி எலெக்ஷன் நடந்த ரிசல்ட் வந்துச்சுல, அதே மாதிரி நீட் ரிசல்ட்டும் வந்துச்சு. அங்கே தான் பிரச்சனை. என்ன அப்படின்னா நீட்டில் இந்த 2024 மொத்தம் ஒரு 67 பேர் போல் 720 மார்க் எடுத்திருக்காங்க. இது என்ன நல்லா படித்து மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓகே விட்டுறலாம். ஆனால் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2021 0 ஒருத்தவங்க 720 எடுக்கல, 2022 0 ஒருத்தவங்க எடுக்கல, 2023 2 பேர் எடுத்தாங்க. ஓகே 2 பேர் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து 67 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது நீட் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இது கொஷின் பேப்பர்ஸ் லீக் ஆகிருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா நீட் சென்டர்ஸில் வந்து கொஷின் பேப்பர்ஸ் வந்து லீக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஸோ அதனால் ஈஸியாக மார்க் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் இருந்தும் 2 பேர் வந்து 720 மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா இது வந்து 720 மார்க் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு இது இருக்கு. அது என்ன அப்படின்னா 718 719ன்னு ஒரு மார்க். நல்லா யோசிச்சுக்கோ. 150 கொஸ்டின், 150 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. நீ ஒரு கொஸ்டினை தப்பா எழுதுன அப்படின்னா 1 மார்க் மைனஸ். அப்படியே பார்த்தாலும் எப்படி வரும்? 718 719 எப்படி வரும்? இதை கேட்டதுக்கு நம்ம என்டிஏ என்ன சொல்றான் அப்படின்னா, என்டிஏ வந்து நீட்டை நடத்துறாப்புல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நீட் எக்ஸாம் நடந்துச்சுல, அப்போ வந்து நிறைய இடத்துல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களால் கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. அதாவது அவங்க கொஷின் பேப்பர் கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒரு 15 நிமிஷமோ ஒரு 18 நிமிஷமோ. அதனால் அவங்களால ஃபுல்லாக டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சுப்ரீம் கோர்ட்டை இது பண்ணி, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, எங்களோட கைடன்ஸ் படி அவங்களுக்கு கொஞ்சம் கிரேஸ் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இவங்களும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து தான் இந்த மார்க்கு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே நீ கிரேஸ் மார்க் கொடுத்துட்ட, அவனும் 718 19 எடுத்துட்டான். நீ பண்ண தப்புக்கு இவங்க ஏன் பாதிக்கப்படணும்? மொத்தம் 3 கேட்டகரி இருக்கான் அந்த கிரேஸ் மார்க்னால. கொஞ்சம் இதானவன் அவன் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி. அவன் அந்த 15 நிமிஷத்தில் நீ கொடுத்த மார்க்கை விட கம்மியாக தான் எடுத்திருப்பான். ஓகேவா? அவன் ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி 3வது கேட்டகரி தான் பாதிக்கப்படுறான். 2வது கேட்டகரி என்ன அப்படின்னா வேறு சென்டர்ஸில் இது வரைக்கும் ஒரு மார்க் எடுத்து வச்சிருக்கிறவன். அவன் எடுத்த மார்க்கும் இப்போ இங்கே வந்து கம்மியான மார்க் எடுத்து அந்த கிரேஸ் மார்க்னால அதிக மார்க் எடுத்தான் பாரு, அவனுக்கும் வச்சு பார்த்தா இவன் அடி வாங்குவான். ஏன்னா இவன் ஒழுங்காக படித்து அவ்வளோ இதில் அந்த டயத்தில் எழுதி மார்க் வாங்கினதை விட இவன் அந்த 15 நிமிஷம் அவங்க கொடுத்த கிரேஸ் மார்க்கில் வாங்கின மார்க்கு அதிகம். ஸோ இவனுக்கு வந்து ஓகே இவன் ஏதோ வாங்கிடுவான், ஆனால் இவன் அடி வாங்குவான். 3வது கேட்டகரி யாருன்னா, நீங்கள் அந்த 15 நிமிஷத்தில் ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்தீங்களே, அதை விட அவன் அந்த 15 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வாங்கியிருப்பான். ஸோ அவனும் அடி வாங்குவான். ஸோ பேசிக்காக பாதிக்கப்படுறது இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்த்துக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஓகே இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, மொத்தம் 67 பேர் ஆல் இண்டியன் ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஒரு இந்தியாவிலேயே பெரிய காலேஜ்னா எய்ம்ஸ், அதில் போய் சேரணும்னு வச்சுக்கோங்க. மொத்தம் இருக்கிறதே 50 சீட்டு தான். சரி அந்த 67 பேர்லேருந்து மொதல் 50 பேரை தூக்கி போட்டு சேர்த்துருவேன். அடுத்து 17 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள இப்போ எப்படி சேர்ப்பாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்து சேர்ப்பாங்களாம். ஓகேவா? அதுவும் எல்லாரும் கொஞ்சம் சேமா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட சீரியல் நம்பர் இருக்குல்ல, அதாவது முதல்ல போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருப்பான் பாருங்க, அவனோடத வச்சு சேர்ப்பாங்களாம். இந்த என்டிஏ என்னடா நியாயம் இதெல்லாம்? இது மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா நீட் ரிசல்ட் வந்து கொஞ்சத்துக்கு நாளைக்கு அப்புறம் தான் வர வேண்டியது. ஆனால் அதை வந்து இவன் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டோட சேர்த்து ரிலீஸ் பண்ணிட்டான். இதை கண்டுக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சானோ என்னமோ தெரில, ரிலீஸ் பண்ணி விட்டான். ஆனால் அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வெடிக்க ஆரம்பிக்குது.
ஏன்னா, இப்போ அந்த 67 பேரு எப்படி மார்க் வாங்குனாங்கிறதும் பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த கிரேஸ் மார்க் படி நெறைய பேர் அடிபட்டாய்ங்க. நெறைய பேர் இதுவும் பண்ணாய்ங்க. இப்போ நீட் எதுக்கு கொண்டு வந்தான்? ஒரு பெரிய இது. எவனாலயும் முடிக்க முடியாது. தி பெஸ்ட் டாக்டர்ஸ வந்து நாங்க செலக்ட் பண்ணி கொண்டுட்டு போய் வைப்போம்ங்கிறதுக்கு தான் நீட்ட கொண்டு வந்தான். அதையே நீ 67 பேர் அடிக்கிறான் அப்படின்னா, நீ எந்த அளவுக்கு டம்மியா இருப்ப? அ? இதில வந்து இன்னொரு பிரச்சனை வேற. ஏன்னா இது வந்து கான்கரன்ட் சிலபஸ். அதாவது இப்போ கான்கரன்ட்னா ஸ்டேட், சென்ட்ரல் 2மே சேர்ந்து முடிவு பண்ணணும். சப்போஸ் ஸ்டேட்டுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, சென்ட்ரல் என்ன பண்ணுவான்னா, சுப்ரீம் கோர்ட்ட போய் இது பண்ணுவான். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவான், சென்ட்ரலுக்கு தான் சொல்லுவான். ஸோ அவங்க படி இது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுபடி தான் இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஆனா, இப்போ இந்த மாரி ஆவுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாய்ங்கன்னு தெரியல. சிலபஸ ஸ்ட்ராங் பண்ணுவானா? இல்ல நாங்க இந்த தடவ இந்த மாரி ஆயிடுச்சு. அடுத்த தடவ இன்னும் கொஞ்சம் டஃப்பா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவோம்னு ரெடி பண்ணுவானோ தெரியல. ஆனா இந்த தடவ பண்ணது வந்து கொஞ்சம் இதுதான்.